நம்ம இன்னைக்கு ஏற்கனவே செம் 2ல சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் தான் பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம சைல்ட் மேரேஜ்னா என்னென்னு பார்த்தோம், ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் பார்த்துருக்கோம், போஸ்கோ ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர்கள் சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க, அந்த குழந்தைகளை வந்து வேலையே வாங்கக்கூடாது, ஏன்னா குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்குன்னு இருக்காங்க, அந்த சின்ன வயசில் அவங்க படித்தா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை டெவலப்பிங்கான ஒரு வழிக்கு செல்ல முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த சைல்ட் லேபர் இந்த சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. இது திருத்தப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 2016 தான் இந்த சட்டத்தை ரொம்ப பகிரங்கமாக கொண்டு வராங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 14 வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தையும் பணியில் அமர்த்தக்கூடாது, அந்த குழந்தைங்களுக்கு எந்த விதமான ஒரு வேலையும் கொடுக்கக்கூடாது. இதுக்காக தான் நம்ம நேற்று கிளாஸில் என்னென்னு பார்த்தோம், ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் கட்டாய கல்வி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். ஏன் அப்படின்னா அந்த குழந்தைங்க இப்போ படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு போகணும்னு அது ஆசைப்படும். ஏன்னா நேற்று சொல்ல குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த குழந்தை வேலைக்கு போகுது. இது வந்து கட்டாயமாக யாருமே அதை பணிக்கு அமர்த்தக்கூடாது, சைல்ட் லேபர் அப்படின்ற யாருமே இருக்கக்கூடாது. 14 வயசுன்றது ஒரு நல்ல ஒரு அழகான பருவம் அந்த குழந்தைங்களுக்கு. அவங்க வந்து வேலைக்கு போனால் கண்டிப்பாக படிப்பை பாதி நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதனால எந்த ஒரு தொழிற்சாலை, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை இல்லைன்னா பில்டிங் கட்டுவாங்க, அந்த இடத்துல வேலைக்கு செங்கல் கொடுக்கறது, சிமெண்ட் மூட்டையெல்லாம் தூக்கி வைக்கிறது, இந்த மாதிரி வேலை. அப்புறம் அந்த காலத்தில் பீடி சுருட்டு இதெல்லாம் சுற்றுற வேலை, அதாவது ஒரு குடோனுக்குள்ளே தான் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. இதே வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து மறைவான இடத்துல காசுக்காக செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளின் உழைப்பு அடமானம் வைக்கிறது. அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தைகளை கடத்திட்டு போய் அவங்க கை கால்களெல்லாம் முடிச்சு விட்டு அந்த குழந்தைகளை பிச்சை எடுக்க வைக்கிறது, இல்லைன்னா வெளிநாடுகளுக்கு அந்த குழந்தைகளை விற்றுட்டு பணத்தை வாங்கிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இதன் மூலமாக அந்த குழந்தைகள் சைல்ட் ரைட்ஸில் பாதிப்புக்கு உள்ளான சூழ்நிலை இருந்துச்சு. இதனால தான் சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர்கள்னே இருக்கக்கூடாது, அந்த குழந்தைங்களுக்கு இந்த வயசில் படிப்பு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக பல சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இது 2016 வந்து ரொம்பவே கடுமையான அளவுக்கு கொண்டு வந்தாங்க. 14 வயது நிரம்பாத குழந்தைகள் எந்த வகையான வேலைகளும் பகுதி நேரம் அல்லது முழு நேரம் ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி, இல்லை பார்ட் டைம் ஜாப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாப்பும் இந்த வயசு குழந்தைகளுக்கு கட்டாயமாக கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அந்த கம்பெனி மேலே தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணாங்க. அந்த மாதிரி வேலையை கொடுத்து அந்த குழந்தைங்களை வந்து வேலைக்கு வச்சுட்டாங்க அப்படின்னா குற்றத்திற்கு தக்கவாறு சிறை தண்டனை இல்லைன்னா அபராதங்கள் அவங்களுக்கு விதிக்கப்பட்டுச்சு. இந்த குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடுப்பதற்கான நிறைய சட்டங்கள் இதன் மூலமாக கொண்டு வராங்க. என்ன சட்டம் பார்த்தோம்னா தொழிற்சாலை சட்டம். இது வந்து 1948 கொண்டு வந்தாங்க. இது வந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை முற்றிலும் தடை செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரங்க சட்டம். சுரங்க சட்டம் அப்படின்னா சுரங்க பாதைக்குள்ள வேலை, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தவறி கூட விழுந்துட்டா கூட யார் போனாங்க யார் இறந்தாங்கன்னு கூட தெரியாது. இந்த சட்டம் வந்து 1952 கொண்டு வந்தாங்க. அப்போ இது வந்து சுரங்கத்திற்குள் வேலை செய்ய 18 வயது நிரம்பியவர்களுக்கே அனுமதி இருக்கு. 18 வயசுக்கு மேலே வேணா செஞ்சுக்கலாம், ஆனால் 18 வயசுக்கு உள்ள இருக்கிற குழந்தைகள் வேலைகளை எந்த காரணத்தை கொண்டு நியமிக்க கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீடி மற்றும் சுருட்டு தொழிற்சாலை சட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1966 இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா அந்த 14 குழந்தைகள் வந்து பீடி மற்றும் சுருட்டு தொழிலில் ஈடுபடுவதை முற்றிலும் தடை செஞ்சிச்சு. அந்த கம்பெனியே சீல் வைக்கிற அளவுக்கு கடினமான ஒரு தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அடமான சட்டம். இது வந்து 1933 இதை கண்டிச்சு நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இது